This is Pastor Conrad DeFries with our Bible study today. அன்புக்குரியவர்களே, நான் போதகர் கான்ராட் டிஃப்ரீஸ் இந்த வேத பாடத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். The title of our Bible study is Love Never Fails. And this is part 1. இந்த நாளிலே இந்த பாடத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், அன்பு ஒரு காலமும் தோற்று போகாது என்பதின் பாடத்தின் முதல் பகுதியை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். In the New Testament, there are 4 different Greek words for the word love. பழைய எபிரேய வேதாகமத்திலே அன்புக்கு 4 விதமான வார்த்தைகள் உண்டு. One of them speaks about marital love. ஒரு அன்பு திருமண அன்பை குறிக்கிறது. One of them speaks about friendship type love. ஒரு அன்பு ஆனது அது நட்புக்கு ஏதுவான அன்பை குறிக்கிறது. And another kind of love speaks about just a sweetness, a love someone is sweet or kind love. ஒரு அன்பு மற்றவருடைய இனிமையானவர்களை நேசிக்கிற ஒரு அன்பை குறிக்கிறது. And then we're going to be talking about the God kind of love. ஆனால் இன்று நாம் பேச போகிற தலைப்பானது தெய்வ விதமான அன்பை குறித்து நாம் பேச போகிறோம். That is the agape or God kind of love. அது அந்த அன்பினுடைய பொருள் என்னவென்று சொன்னால் அகாப்பே என்று சொல்லலாம், தெய்வ விதமான அன்பு என்று அதை கூறலாம். When we want to draw close to God, God is love. நாம் தேவனோடு கூட கிட்டி சேருவோமானால் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். The Bible tells us that God so loved the world that he gave his only begotten son. ஆண்டவர் தாமே நம்மை அதிகமாய் நேசித்தது நிமித்தமாக தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காய் தந்தருளினார். In the book of 1 John chapter 2 and verse 10, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போமானால், it says, he that loveth his brother abides in the light, and he will not make mistakes. அங்கே தன் சகோதரனை நேசிக்க அங்க வசனம் அழகாய் சொல்லுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடறல் ஒன்றும் இல்லை. ஆமென். When you are born again, you have the God kind of love in your heart, in your spirit being. அன்புக்குரியவர்களே, நீங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்னைக்கு தெய்வ விதமான அன்பை உங்கள் ஆவியிலே நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். You might think that you are just human and you can't love the way God does, but you can. நீங்க ஒரு மனுஷனாய் நீங்க நினைக்கலாம், நீங்கள் மனுஷனாய் இருக்கிறீங்க, கடவுள் நேசிக்கிற வண்ணமாய் உங்களால் நேசிக்க முடியாது என்று நீங்கள் எண்ணலாம். In the book of Romans chapter 5 and verse 5, ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, it says the love of God is shed abroad in our hearts by the Holy Spirit. அந்த வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடி என்று வாசிக்கிறோம். When you are born again, you receive the exact same kind of love in your heart that God has in him. அன்புக்குரியவர்களே, நீங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்றைக்கு தேவனுக்குள் எப்படிப்பட்ட அன்பை உடையவராய் அவர் இருக்கிறாரோ அதே வண்ணமான அன்பு உடையவராய் நீங்கள் காணப்படுகிறீர்கள். You are no longer just human, but you have divine nature in your spirit being. அன்புக்குரியவர்களே, நீங்கள் சாதாரண மனிதன் அல்ல, தெய்வத்துவத்தின் குணத்தையும் தெய்வத்துவத்தினுடைய சுபாவத்தையும் உடையவராய் நீங்கள் காணப்படுவீர்கள்.
In 1 Thessalonians chapter 5 and verse 23, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது it tells us that we are a spirit being, we have a soul, and we live in a body. அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, நீங்கள் ஆவியாகிய மனிதன், உங்களுக்குள் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் நாள் என்று வாசிக்கின்றோம். Now you're not only able to live in the natural realm, but you can live also in the spirit realm. அன்புக்குள்ளே அப்படியானால் நீங்கள் மாம்சமாய் வாழுகிற அதே வேளையிலே நீங்கள் ஆவியின் தன்மையோடு கூட பரலோக தன்மையோடு கூட உங்களால் வாழ முடியும். In 1 Corinthians chapter 6 and verse 17, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது he that is joined to the Lord is one spirit with the Spirit of God. அங்கே வசனம் அழகாய் சொல்லுகிறது, அப்படினால் கர்த்தரோடு கூட இசைந்து இருக்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று வாசிக்கின்றோம். In 1 Corinthians chapter 3 and verse 16, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது know ye not that you are the temple of God and the Holy Spirit dwells in you? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா என்று வாசிக்கின்றோம். This is the only religion in the world where the God lives on the inside of you and is your helper. அன்பு கூறியவர்களே, தேவன் உங்களுக்குள் இருக்கிறார், அவர் உங்களுக்கு உதவியாக அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். And this God, the real God, is a God of love. He loves you. இந்த உண்மையான கடவுள், இந்த தெய்வாதி தேவனாகிய கடவுள், அந்த கடவுள் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். He never causes bad things or problems to happen to you. அன்புக்குரியவர்களே, எந்த விதமான பொல்லாங்கோ ஆபத்தோ உங்களுக்கு நேரிட அவர் விரும்புவதில்லை. God wants you to know how much he loves you. He only has good things for you. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்று நீங்க அறிய வேண்டும். அவர் எவ்வளவு உங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். Many times people say that storms like hurricanes and tornadoes, they say it's an act of God, but it is not. சிலர் சொல்லுவாங்க, புயல் பொல்லாத காரியங்கள் எல்லாம் தேவனுடைய கிரியை என்று சொல்லுவாங்க. உண்மை அதல்ல. God has nothing to do with problems and terrible things happening. God does not do those things. அன்புக்குரியவர்களே, பொல்லாங்கு ஆபத்து அனர்த்தங்கள் எல்லாம் தேவன் ஒரு காலமும் அவரால் செய்யப்படுகிறதல்ல. Even when you make mistakes, God does not condemn you. அன்புக்குரியவர்களே, நீங்க தவறு செய்தா கூட ஆண்டவர் உங்களை தண்டிப்பதில்லை. The Bible says he came not into the world to condemn, but he came to save and deliver from trouble. வேத வசனம் சொல்லுகிறது, அவர் உலகத்தை ஆக்கினி தீர்ப்புக்குள் தீர்க்கும்படி அவர் கடந்து வரல, இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாய் இயேசு கடந்து வந்தார் என்று வாசிக்கின்றோம். Even when you make mistakes, God is always there to help you out of the trouble and to bless you even in time of trouble. அன்புக்குரியவர்களே, உங்க கஷ்ட நஷ்ட நேரத்திலே அவர் உங்களை ரட்சிக்கும்படியாய் உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் அந்த தேவன் கடந்து வந்திருக்கிறார். I want to give you this message from God, that God is love and that he loves you very much. அன்புக்குரியவர்களே, நான் இந்த செய்தியை தேவனிடத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறேன். அந்த தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். In the book of Galatians chapter 5 and verse 22, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், the fruit of the Spirit is love, joy, and peace. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். When you're born again, you have this divine nature of God on the inside of you. அன்புக்குரியவனே, நீ மறுபடியும் நீங்கள் பிறக்கும்போது தெய்வனுடைய குணங்கள் அப்படியே உங்களுக்குள் கடந்து வருகிறது. In 2 Corinthians chapter 5 and verse 17, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், if any man be in Christ, he is a new creature.
Old things are gone and all is new. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. When you're born again, the very divine nature of God is in your new spirit. அன்புக்குரியவர்களே, நீங்க மறுபடியும் பிறக்கும்போது தெய்வத்துவத்துடைய குணங்கள் எல்லாம் உங்களுடைய புதிய ஆவிக்குள் கடந்து வருகிறது. He is not there to punish you. He is not there to make bad things happen. உங்களை தண்டிக்கவோ உங்களுக்கு பொல்லாங்கை செய்யவோ தேவன் ஒரு. Many times people make mistakes by themselves and they want to blame God for it. பல முறை அவர் மனிதர்கள் தாங்களாகவே தவறு செய்து தேவனை அதுக்கு குற்றவாளியாக மாற்றுகிறார்கள். Sickness, disease, and poverty does not come from God. வியாதிகள், வருத்தங்கள், கஷ்டங்கள், தரித்திரங்கள் இவைகள் தேவனிடத்திலிருந்து வருவதில்லை. The devil wants to blame God for the bad things that happens, but it's coming from the devil. அன்புக்குரியவர்களே, நமக்கு காணப்படுகிற தொல்லைகளை பிசாசானவன் கொண்டு வருகிறான். ஆனால் அதை கண்டு நாம் தேவனை தூஷிக்கும்படியாய் அவன் அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் அவன் கொண்டு வந்து அவைகளை நடத்துகிறான். The Bible says every good and perfect gift comes from God from heaven above. ஆனால் வேதம் சொல்லுகிறது பரலோகத்திலிருந்து நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லுகிறது. And God never changes. He is always the same. He always loves you. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மாறுவதே கிடையாது. அவர் அதே வண்ணமாகவே இருக்கிறார். Even if you're making mistakes and not doing good things, it does not change His love for you. அன்புக்குரியவர்களே, நீங்க தவறு செய்தாலும் கூட உங்கள் மேல் வைத்திருக்கிற அவருடைய அன்பு மாறவே மாறாது. In the book of John, chapter 13 and verse 34, யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் திருப்புவோமானால், a new commandment I give unto you, that you love one another. ஆகவே வேத வசனம்படி சொல்லுகிறது, நான் உங்களுக்கு புதிய கற்பனைகளை நான் தருகிறேன், நான் உங்களுக்கு அன்பாக இருக்கிறதை போல நீங்களும் புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமென். If you walk in the God kind of love, you will not disobey any of the 10 commandments of the Old Testament. நீங்க தேவனுடைய கற்பனையை, நீங்க தேவனுடைய அன்பிலே நடந்தால் பழைய பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற 10 கற்பனைகளையும் நீங்கள் மீறாதவர்களாக காணப்படுவீர்கள். You will not steal or commit adultery or bear false witness against your neighbor. நீங்க திருட மாட்டீங்க, கொலை செய்ய மாட்டீங்க, வேசித்தனம் பண்ண மாட்டீங்க, மற்றவர்களை பொய் சாட்சி சொல்ல மாட்டீங்க. He tells us in the scripture we just read that we are to love one another the same way He loves us. அங்க வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை நேசித்த அதே வண்ணமாய் நாம் ஒருவரை நேசிக்கிறவராய் காணப்பட வேண்டும். You say, but that is God. I can't love the way God does. He is God. அன்புக்குரிய வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தேவனாய் இருக்கிறார். தேவன் எப்படியே இருக்கிறாரோ அப்படியே நாம் காணப்பட வேண்டும். But when you are born again, you are God's offspring. You are His very own child. அன்புக்குரியவர்களே, நீங்க தேவனால் பிறந்து தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே இருக்கும்படி தேவனால் வெளிப்பட்டவளாய் இருக்கிறீர்கள். You have the divine nature of God in your spirit being. அன்புக்குரிய தேவனுடைய சாயல், தேவனுடைய குணங்கள் அது அப்படியே உங்களுக்குள் இருக்கிறது. Before you were born again, you were looking into heaven searching for God. அன்புக்குரியவர்களே, நீங்க தேவன் உங்களை அவர் தேடி கொண்டிருக்கிறார். But now that you're born again, He lives on the inside of you. You can listen to Him in your heart. நீங்க ரட்சிக்கப்படுவதற்குள்ளாக வானங்களை நோக்கி ஆண்டவர் எங்கே என்று தேடுகிறவர்களாய் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குள்ள தேவன் தங்கி இருக்கிறார். அவருடைய சத்தத்தை உங்களால் உணர முடியும். In the book of John, chapter 13 and verse 35, யோவான் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால்,
By this shall all men know that you're my disciples, because you love one another. நீங்கள் ஒருவரோடு அன்புள்ளவளாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். How can you know that you are really born again? அன்புக்குரியவர்களே, நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று எப்படி எல்லாரும் அறிந்து கொள்ள முடியும்? The Bible says when you agape, when you love one another, that shows you're born again of God. வேதம் சொல்லுது, உங்களுக்குள் தேவ அன்பு இருப்பதினாலே நீங்கள் தேவனுடைய ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். By this shall all people know that you're a child of God, because you love the way God loves. அன்புக்குரியவர்களே, நீங்க தேவன் நேசிக்கிற வண்ணமாய் நீங்கள் நேசிக்கும் பொழுது நீங்க தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் மாற்றப்படுவீர்கள். God tells us to love our enemies and to do good for those that do bad against us. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு நன்மை செய்யும்படியாய் தேவன் உங்களோடு கூட உங்களை நேசிக்கிறார். God loves us whether we are doing good or bad. He loves us the same. அன்புக்குரியவர்களே, நீங்க நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் சர்வ வல்லவராகிய தேவன் உங்களை நேசிக்கிறவராகவே காணப்படுகிறார். Human love does not work that way. உலக அன்பு அப்படி செயல்படுவதே கிடையாது. Human love, someone has to be good for us to love the way they do. உலக அன்பு எப்படி தெரியுங்களா? நாம் நல்லவர்களாய் இருந்தால் நம்மை நேசிக்க அந்த உலக அன்பு நம்ம மற்றவர்களை ஏவும். But the God kind of love in us loves people whether they are good or bad. அன்புக்குரியவர்களே, தேவ அன்பு நீங்க நல்லவராக இருந்தாலும் நீங்கள் கெட்டவராக இருந்தாலும் தேவ அன்பு உங்களை நேசிக்கிறதாகவே காணப்படும். The nearest kind of human love to God's love is a mother's love for a child. ஓரளவுக்கு உலக அன்பிலே தேவனுடைய அன்புக்கு நிகரான அன்பு என்னன்னா ஒரு தாய் தன் பிள்ளையை நேசிக்கிற அன்பு. A mother loves the child whether the child is doing good or not. She still loves. ஒரு குழந்தை நல்லவனோ கெட்டவனோ, ஆனா உண்மையான தாய் அவளை எல்லா சூழ்நிலையிலும் அந்த குழந்தையை நேசிப்பார். God does not like for you to do bad things, but he still loves you. அன்புக்குரியவர்களே, நீங்க தவறு செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை, ஆனால் நீங்கள் தவறு செய்தாலும் தேவன் உங்களை நேசிக்கிறவராகவே காணப்படுவார். And God has put the God kind of love in your heart and in your new spirit. கர்த்தர் தாமே உங்களுடைய புதிய ஆவிக்குள்ளே தேவ விதமான அன்பை அவர் வைக்கிறார். Don't let the devil trick you to having any animosity or hurt feelings towards other people. அன்புக்குரியவர்களே, மற்றவர்கள் மேல் குறைகளையோ கஷ்டத்தை உங்களுக்குள் நீங்கள் அனுமதிக்காதீர்கள். You have the ability of God in your heart to forgive other people for mistakes they make. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு விரோதமாய் தவறு செய்வதில் தவறுகளை மன்னிக்கத்தக்க தெய்வத்தின் குணத்தை கர்த்தர் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். You are the offspring of God. God is the father of your born again spirit. நீங்க தேவன் தாமே மறுபடியும் பிறந்திருக்கிற உங்களுக்குள் தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இருக்கிறது. In the book of Romans, chapter 13 and verse 8. ரோமர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says, "Owe no man anything except to love one another." ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கட்டளையே அல்லாமல் மற்ற ஒன்றிலும் ஒருவன் கடன். And we have already said in the book of Romans chapter 5 and verse 5. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஏற்கனவே நான் சொன்ன வண்ணமாக, the God kind of love is shed abroad in your heart by the Holy Spirit. தெய்வ விதமான அன்பு தேவ ஆவியினால் உங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. You are a child of God and you have the God nature in your spirit. அன்புக்குரியவர்களே, நீங்க தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறீங்க, தேவனுடைய குணத்தை உடையவளாய் இருக்கிறீர்கள்.
In the book of Galatians, chapter 5 and verse 14, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போமானால், all of the law is fulfilled in one word, that we love one another. நாங்க வசனம் சொல்லி அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கின்ற இந்த வார்த்தையில் நியாயப்பிரமாணம் நிறைவேறி இருக்கிறது என்று வாசிக்கிறோம். That is the number one commandment for a Christian in the New Testament. அன்புக்குரியவர்களே, புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்தவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற பிரதானமான கற்பனை அதுவே. When you are not loving the way God loves, then it opens the door for the devil to get in. அன்புக்குரிய தேவன் நேசிக்கிற வண்ணமாக நீங்கள் அன்பு கூறாவிட்டால் பிசாசானவன் உங்களுக்குள் உட்பிரவேசிப்பதற்கு இது வாசலை திறந்து கொடுக்கும். In the book of Ephesians, chapter 4, verse 27, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், it says, "Do not give the devil a place or a foothold in your life." பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று வாசிக்கின்றோம். The devil wants to show you the mistakes of other people so that you will have unforgiveness or hurt feelings to them. அன்புக்குரியவரே, இந்த பிசாசானவன் உங்களுக்குள்ள ஒரு தெய்வத்திற்கு விரோதமான உணர்வுகளை அவன் கொண்டு வந்து விடுவான். But God wants you every day to make a decision to forgive others and walk in love. ஆனால் தேவனோ மன்னிக்கவும் மற்றும் மறக்கவும் மற்றவரை நேசிக்கும் தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. Sometimes we fast and pray and read the Bible to draw close to God. சில சமயத்தில் தேவனோடு கூட கிட்டி சேர்வதற்கு நாம் உபவாசித்து ஜெபிக்கிறோம். And that is good, and we should do those things. அது நல்ல காரியம்தான், அதை நாம் செய்ய வேண்டும். But the way to get close to God is to walk in love, because God is love. ஆனால் தேவனோடு கூட கிட்டி சேர வேண்டும் என்று சொன்னால் அன்பை செலுத்த வேண்டும். காரணம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். Make a decision. I will not have unforgiveness or hurt feelings against anyone. நீங்க ஒரு முடிவு எடுக்க வேண்டும். யாரும் மேலும் கசப்பையும் வைராக்கியத்தையும் நான் வைக்க மாட்டேன் என்ற ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். That is the way God has commanded his children to live in this world. இப்படிதான் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Love your enemies. Do good to those that despitefully use you. அவங்களோட சத்துருவானவர்களை நேசியுங்க, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள் என்றுதான் தேவன் நமக்கு போதித்திருக்கிறார். It says to be mature Christians like God in heaven is. அன்புக்குரியவர்களே, தேவன் பரலோகத்தின் தேவன் பூர்ணராய் இருப்பதைப் போல நீங்களும் பூர்ணராய் இருக்க வேண்டும். The Bible tells us we should make it a great goal or aim in our life to walk in love. அன்புக்குரியவர்களே, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். மேன்மையானதை நீங்கள் நாடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Love is a shield. It will protect you against the attacks of the devil against you. அன்புக்குரிய அன்பானது பாதுகாப்பின் அரணாய் இருக்கிறது. In the book of Ephesians, chapter 4 and verse 32, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says for us to be kind and tender-hearted unto others. ஒருவருக்கு ஒரு தயவும் மன உருக்கமாய் இருந்து, that we are to forgive one another the way God has forgiven us. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்ததைப் போல நீங்களும் ஒருவருக்கொரு மன்னியுங்கள். Sometimes people think that you are weak or frail when you walk in love. சிலர் நினைப்பாங்க, அன்பிலே நடந்தா நம்ம பலவீனமானவர்களா இருக்கிறோம் என்று சிலர் கருதுவாங்க. But just the opposite is true. It takes a strong person to walk in love. ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா? ஆச்சரியம், அதுக்கு எதிர்மறையான காரியம். அன்பிலே நடக்கிறவங்க பலனுள்ளவர்களாய் காணப்படுவாங்க. Sometimes people want to tell people harsh and terrible things. சில சமயங்களிலே ஜனங்க கோபமாக எரிச்சலாக கடினமாய் நடந்து கொள்வாங்க. It is a weak person
that wants to say terrible things to other people. பலவீனமானவங்க தான் பொல்லாதான காரியங்களை ஜனங்களை பார்த்து பேசுவாங்க. But it is a strong person that walks in love and does good even to their enemies. அன்புக்குரிய பலவீனமானவர்கள் பொல்லாதவர்களுக்கு கூட பலமுள்ளவர்கள் பொல்லாதவர்களை கூட நேசிக்கிறவர்களாய் காணப்படுவாங்க. Praise God, praise God, praise God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். We Christians, you and I, we put our trust in God, not in people. அன்புக்குரிய நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள், நாம தேவனிலே நிலை நிற்கிறோம். When you put your trust in people, you will get your feelings hurt and you will feel bad. நீங்க கர்த்தரை நேசிக்க நம்புவீர்களானால் உங்களுடைய நம்பிக்கை தேவன் மேல் உண்டாகும். But when you put your trust in God, even when people do wrong, your trust is still in God. நீங்க கர்த்தரை நம்பி இருக்கும்போது ஜனங்க உங்களுக்கு பொல்லாங்கு செஞ்சா கூட நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. காரணம் உங்கள் நம்பிக்கை தேவன் மேல் இருக்கிறது. If you are trusting just in people, you will be upset and troubled because of their problems. நீங்க ஜனத்தை நம்பி இருப்பீர்களானால் அவங்க உங்களுக்கு பொல்லாங்கு செய்தா நீங்க சோர்ந்து போய் கவலைப்பட்டு அமர்ந்து விடுவீங்க. But when your trust is in God, you do not let things upset you. Your trust is in God. அன்புக்குரியவர்களே, கர்த்தரை நீங்க நம்புகிறதுனால கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். In the book of 1 John chapter 3 and verse 14, 3 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், we know that we have passed from death to life because we love other people. சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். A sinner and unsaved person cannot walk in the love of God. பாவியும் ரட்சிக்கப்படாதவன் தேவ விதமான அன்பிலே அவனால் நடக்க முடியாது. Only a born again person has the love of God on the inside of them. அன்புக்குரியவர்களே, மறுபடியும் பிறந்த மனிதனால தான் தேவ விதமான அன்பை அவனுக்குள் பெற்றிருக்க முடியும். He says this is the way you can really know that you're born again, because you walk in the God kind of love. தேவ விதமான இப்படிப்பட்டவர் தேவ விதமான அன்பு உடையவனாகவே அவன் காணப்படுகிறான். It is a wonderful experience and a wonderful thing to love everyone with the love of God. தேவ விதமான அன்பிலே ஒருவரை நேசிப்பது அற்புதமான உணர்வும் அற்புதமான காரியமாய் இருக்கிறது. In the book of 1 John chapter 4 and verse 7, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், it says, "Beloved, let us love one another, for love is of God." ஒருவருக்கு அன்பாக கடனும், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ளவனும் தேவனால் பிறந்தும் அறிந்தும் இருக்கிறார். And it says, "He that loveth is born again of God and knows God." அங்க ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்தும் இருக்கிறார். When you walk in forgiveness and walk in love, that lets God know that you love Him more than anything in the world. அன்புக்குரிய நீங்க நேசமுடையவராய் இருந்தால் தேவன் அறிந்திருக்கிறார், நீங்க இந்த உலகத்தில் இருக்க எல்லாவற்றை பார்க்கலும் அவரை அதிகமாக நேசிக்கிறீர்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். When you are walking in love, then your faith is stronger to receive the blessings of God. நீங்க தேவனுடைய அன்பிலே நடக்கும் பொழுது தேவனுடைய கிருபை உங்களை சூழ்ந்து இருக்கிறது. When you are not walking in love, you open a door for the devil to bring bad things to you. அன்புக்குரியவனே, தேவன் அன்பிலே நீங்க நடக்காவிட்டால் பிசாசானவன் கடந்து வருகிறான், பொல்லாங்கான காரியங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. It is a wonderful thing to know God, and because God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருப்பது மிக மிக மேன்மையான காரியம். The more you walk in love and forgiveness, the closer you get to God. நீங்க அன்பிலே நீங்கள் நடந்தால் தேவனோடு இசைந்து தேவனோடு கூட ஒன்றாய் இருப்பீர்கள்.
You are not trying to make things happen, but then God will bring the blessings to your life. அன்புக்குரியவர், நீங்க காரியங்களை நடத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதல்ல, தேவனுடைய ஆசீர்வாதமே உங்கள் மேல் வந்து தங்கி இருக்கும். Religion wants you to think you have to do all of these works to get the blessing. மதம் என்ன சொல்லுகிறதுனா, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று மதம் சொல்லுகிறது. We call that religion or legalism. இது நம்ம சொல்லுகிறோம், இது மத அடிப்படை காரியம் என்று சொல்லுகிறோம், மத நம்பிக்கை என்று. We are trying to impress God with our good works. அன்புக்குரியவர்களே, நம்ம நல்ல காரியத்தை செய்து தேவனை இம்ப்ரெஸ் பண்ணுகிறோம் என்று நீங்கள் எண்ணாதீர்கள். But when you love God and walk in love, He will bring the blessings to you. அன்புக்குரியவர்களே, நீங்க தேவ அன்பிலே நடக்கும்போது தேவ ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து தங்கி இருக்கும். The Bible says, then the blessings will come on you and overtake you. தேவ ஆசீர்வாதம் வந்து உங்களை ஆசீர்வாதமாய் உங்களை அவர் நடத்துவார். Because you are doing the number one commandment in the New Testament. காரணம் என்னவென்று சொன்னால், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற பிரதான கற்பனைகளை நீங்கள் கைக்கொள்ளுகிறீர்கள். That number one commandment is to walk in love and to love other people and forgive other people. அன்புக்குரிய பிரதான கற்பனை என்ன தெரியுமா? அன்பிலே நடப்பதும் மற்றவர்களை முழு இருதயத்தோடு நேசிப்பதும். I want you to pray this prayer after me to receive Jesus Christ as your Savior. அன்புக்குரியவர்களே, நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள். Heavenly Father, I come to you in the name of Jesus. சர்வ வல்லமையுள்ள தேவனே, இயேசுவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்திற்கு கடந்து வருகிறேன். I believe Jesus Christ is the Son of God. இயேசப்பா, நீ தேவனுடைய குமாரன் என்று நம்புகிறேன். I believe he died on the cross and rose from the dead to forgive me of my sin. ஆண்டவரே, நீ எனக்காகவே மரித்து எனக்காகவே நீ உயிரோடு கூட எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Right now, I receive Jesus Christ as my Savior. ஆண்டவரே, இந்த வினாடி இயேசப்பா உம்மை என் சொந்த இரட்சகராகவும் தேவனுமாக ஏற்றுக்கொள்கிறேன். Get into a good, strong church and grow day by day stronger and stronger in the Lord. அன்புக்குரியவர்களே, நல்ல ஒரு ஆலயத்திற்கு போங்க, நாளுக்கு நாள் தேவ வார்த்தையில பலப்படுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God loves you very much. You are His child. You're His offspring. God loves you. Amen. கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.